பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்வோம்? தியானிப்போம். செய்தியினுடைய தலைப்பு யோசேப்பின் விசுவாசம். யோசேப்பின் விசுவாசம். மறுபடியுமாக சொல்லுகிறேன், செய்தியினுடைய தலைப்பு யோசேப்பின் விசுவாசம். வேகமாக யோசேப்பை குறித்த கதையை சுருக்கமாக என்ன செய்து விடலாம், பார்த்து விடலாம். சண்டே கிளாஸ்ல யோசேப்பு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது மாதிரி முதல் யோசேப்பை குறித்த கதையை வேகமாக மேலோட்டமாக வேகமாக சொல்ல போகிறேன் பாருங்க. இந்த யோசேப்பு பாருங்க யார் என்றால் யாக்கோபின் குமாரன். யாரு? யாக்கோபின் குமாரன், ராகேலின் மூத்த குமாரன். யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிறந்த மூத்த குமாரன். இந்த யோசேப்பினுடைய உடன் பிறந்த சகோதரன் பென்யமீன். கவனியுங்கள், பென்யமீன். யாக்கோபு யாக்கோபுக்கு வயது சென்ற பின்பு யோசேப்பை என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். ஆகையால் இந்த யோசேப்பை யாக்கோபு மிகவும் என்ன செய்து வந்தான் என்றால் மிகவும் நேசித்துக் கொண்டு வந்தான். மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் இவனுக்கு விசேஷமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்தான். இப்படி இவனுக்கு விசேஷமாக தகப்பனாகி யாக்கோபு செய்வதை பார்த்து யாக்கோபுடைய மற்ற குமாரர்கள் யோசேப்பின் மேலே என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அவன் மேலே எரிச்சல் அடைந்தார்கள். காலப்போக்கில் என்ன செய்தார்கள் என்றால் யோசேப்பின் சகோதரர்கள் இந்த யோசேப்பை எகிப்து வியாபாரிகள் கைகளிலே 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் இவனை விற்று போடுகிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? எகிப்துக்கு அடிமையாக போய்விடுகிறான். போத்திபார் என்ற ஒரு பதவியில் இருக்கிற மனுஷனுடைய வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்கிறான்? கொண்டு போகப்படுகிறான். செய்யாத தவறுக்கு தண்டனை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். பின்பு அவனை சிறைச்சாலையில கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? போட்டு விடுகிறார்கள். கவனிங்கள், இந்த யோசேப்போடு உடன் பிறந்தவர்கள் யோசேப்பை சேர்த்து 12 பேர். ஆனா ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார், அவளை சேர்த்து 13 பேர். கவனிங்க, யாக்கோபுடைய பெண் மகளுடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யாக்கோபுடைய என்ன பேரு? தீனா. ஆகையால் தீனாவை சேர்த்து யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 13 பிள்ளைகள். 12 ஆண் பிள்ளைகள், ஒரே பெண் பிள்ளைகள். கவனிங்கள், இவன் என்ன செய்கிறான்? எகிப்துக்கு அடிமையாக வருகிறான். அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறான். சிறைச்சாலைக்குள்ளே அவனோடு பான பாத்திரக்காரன் சுயம்பாகி என்று இருவர் இருக்கிறார்கள். இந்த பான பாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் சொப்பனம் வருகிறது. அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியாதனாலே யோசேப்பினிடத்தில் வந்து அவர்களுக்கு வந்த சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். யோசேப்பு பான பாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் வந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். பான பாத்திரக்காரன் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ராஜாவுடைய அரண்மனையில் அவனுடைய முந்திய அந்த ஸ்தானத்தில் அமர்த்தப்படுகிற ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம். சுயம்பாகி அவன் என்ன செய்ய போகிறான்? அவனை என்ன செய்ய தண்டிக்க போகிறார்கள், மரண தண்டனை கொடுக்க போகிறார்கள். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம். 2 சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டு அந்த பான பாத்திரக்காரனை பார்த்து, நீ உன்னுடைய முந்திய ஸ்தானத்தில் போய் அமர்த்தப்படும் பொழுது, ராஜாவின் முன்பு இருக்கும் பொழுது என்னை நீ என்ன செய்து விடாதே, மறந்து விடாதே. ராஜாவினிடத்தில் எனக்காக நீ என்ன செய்? பரிந்து பேசு என்று யோசேப்பு சொல்லுகிறான். காலங்கள் ஓடி விடுகிறது. சில வருடங்களும் கூட ஓடி விடுகிறது. இந்த பான பாத்திரக்காரன் யாரை மறந்து விட்டான்? யோசேப்பை மறந்து விட்டான். வேகமா யோசேப்புடைய கதையை சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ள போக போறோம் பாருங்க. பான பாத்திரக்காரன் அப்படின்னா மெய்காவலன் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. கவனியுங்கள், சில வருடங்கள் கழித்து பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது.
அந்த சொப்பனத்துக்கு எகிப்து தேசத்திலே அர்த்தம் சொல்லுவதற்கு யாருமே இல்லை. எகிப்து மந்திரவாதிகள், எகிப்து ஞானவான்கள், இன்னும் எகிப்து அறிவாளிகள் எல்லோரையும் கூப்பிட்டு பார்வோன் அவனுக்கு வந்த சொப்பனத்தை சொல்றான் பாருங்க. அந்த சொப்பனத்தை விடுவிக்க யாரால முடியல, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாரால முடியல. இப்பதான் அரண்மனையில அவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற பான பாத்திரக்காரனுக்கு யாரை குறித்த ஞாபகம் வருகிறது? யோசேப்பை குறித்த ஞாபகம் வருகிறது. சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறானே, அவனுடைய பெயர் யோசேப்பு அல்லவா? அவன் எப்படியாப்பட்ட சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லுவானே, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை விடுவிப்பானே, அவனை நாம் மறந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்வோன் ராஜாவினிடத்துல இந்த பான பாத்திரக்காரன் யோசேப்பை குறித்து என்ன செய்கிறான் சொல்லுகிறான். சொன்ன உடனே பாருங்க, பார்வோன் சொல்றாரு, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யோசேப்பை என்ன செஞ்சுட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. பாருங்க, யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து கொண்டு வரும்பொழுது என்ன செய்யறாங்கன்னா, கொண்டு போய் நல்லா சவரம் பண்ணி, என்ன பண்ணி, சவரம் பண்ணி அவன் நல்லா குளிப்பாட்டி, அவனுக்கு விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல ஆகாரம் எல்லாம் கொடுத்து பாருங்க, பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி மறுநாள் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. உடனே பாருங்க, பார்வோன் ராஜா யோசேப்புக்கு முன்பாக என்ன செய்கிறான், சொப்பனத்தை சொல்லுகிறான். சமுத்திரம் இருக்கிறது, அந்த சமுத்திரத்திலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் என்ன செய்கிறது, புறப்பட்டு வருகிறது. அதற்கு பின்பாக அந்த சமுத்திரத்திலிருந்து இன்னும் எப்படி அப்படியே வறுமை வாடி போய் இருக்கிற 7 பசுக்கள் புறப்பட்டு வந்து இந்த கொழுத்த 7 பசுக்களையும் இந்த பசுக்கள் என்ன செய்கிறது, அடித்து புசித்து விடுகிறது. அப்புறம் அதை சார்ந்த இன்னொரு சொப்பனம் பாருங்க, 7 கதிர்கள், அப்புறம் இன்னும் 7 கதிர்கள், மேற்கொள்ளுகிற கதிர்கள். இதெல்லாம் நீங்க பைபிள்ல நீங்க படிச்சிருப்பீங்க பாருங்க. சொப்பனத்தை சொன்ன உடனே யோசேப்பு என்ன செய்கிறான் பாருங்க, பார்வோன் ராஜாட்ட வார்த்தை சொல்ற, ராஜாவே, தேவன் தாமே இன்றைக்கு உமக்கு மங்களகரமான என்ன சொல்வாராக, பதிலை சொல்வாராக, இல்லை என்று உத்தரவு சொல்வாராக. மங்களகரமான அந்த வார்த்தையை யோசேப்பு அதை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. நீங்க கிறிஸ்தவ வட்டாரத்துல மங்களகரம் அந்த வார்த்தையை என்ன செய்யறது இல்லை, கிறிஸ்தவங்க சொல்றது இல்லை, அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி லாபம் என்ற வார்த்தையும் கிறிஸ்தவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. அப்படி பைபிள்ல சொல்லக்கூடாது, லாபம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லல பைபிள்ல. மங்களகரம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது, பைபிள சொல்லல. அதனால நீங்க தாராளமா மங்களகரமான உத்தரவு இடத்துல வருவதாக, ஏசப்பா இடத்துல எனக்கு லாபம் என்ன செய்வதாக வருவதாக இந்த வார்த்தை அதிகம், அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். உடனே இவன் என்ன செய்கிறான், தேவ ஆவியில நிரப்பப்பட்டு யோசேப்பு பார்வோன் சொன்ன சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன செய்கிறான், விடுவிக்கிறான். அர்த்தத்தை விடுவிக்கிறான் பாருங்க. கவனிங்க, எப்படி விடுவிக்கிறான் அப்படின்னா, எப்படி விடுவிக்கிறான் கவனிங்க. ராஜாவே, சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்த 7 கொழுத்த பசுக்கள் 7 வருடம் உடைய தேசத்திலே நிறைவான செழிப்பு, நிறைவான விளைச்சல் என்ன செய்யும், இருக்கும். அடுத்து 2ஆம் தரமாக சமுத்திரத்திலிருந்து கடந்து வந்த, அதாவது மிகவும் நலிந்து பஞ்சத்தில் அடிபட்டது போல வந்த அந்த 7 பசுக்கள் அடுத்த 7 வருஷம் எகிப்து தேசத்திலே கொடிய பஞ்சம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. ஆகையால் நீர் என்ன செய்யும், காரியத்தை சரியாக தேசத்திலே என்ன செய்யும், என்ன செய்யும், பறைசாற்றும் அப்படி சொன்ன உடனே பாருங்க, பார்வோன் ராஜாவுக்கு அப்படியே பாருங்க, அப்படியே திளைச்சு போயிடறான். ஏன்னா அவன் தேசத்துல பெரிய பெரிய ஞானவான்கள் இருக்கிறாங்க, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, அறிவாளி இருக்கிறாங்க, திறமையானவர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட பார்வோனுக்கு வந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. சொன்னது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, எபிரேயனாகிய யோசேப்பு. உடனே அவன் சொல்றான், இவனை போல அறிவாளி, இவனை போல ஞானவான், இவனை போல திறமையான ஆளு நம்ம தேசத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பை என்ன பண்றான் அப்படின்னா, பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல என்ன செஞ்சான், உட்கார வச்சிடறான். எகிப்து தேசத்தினுடைய பிரதமரா என்ன செஞ்சிடறான், மாத்திடுறான் பாருங்க. எகிப்து தேசத்தினுடைய பிரதமராய் மாற்றினதன் அல்லாமல் அந்த தேசத்துல இருக்கிற ஒரு பெண்ணையும் அவனுக்கு என்ன செய்கிறான், அவன் திருமணம் செய்து வைத்து அதற்கு பின்பாக இந்த யோசேப்புக்கு பார்வோன் ராஜா ஒரு புது பெயரை என்ன செய்கிறான், விடுகிறான். என்ன பேர் நினைக்கிறீங்க, யாராவது சொல்ல முடியுமா? பார்வோன் ராஜா யோசேப்புக்கு வச்ச ஒரு பேர் என்ன பேரு?
என்ன பேரு? கவனிங்க பின்னாடி. பார்வோன் ராஜா யோசேப்புக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேருங்க? என்ன பேரு? ஒரு பேர் வச்சான் பாருங்க. ஷாத்நாத் பர்னயா. எபிரேய வார்த்தை ஷாத்நாத் பர்னயா அப்படின்னா ரகசியத்தை அறிவிக்கிறவன், இல்லைன்னா ரகசியத்தை விடுவிக்கிறவன். இந்த சாத்நாத் பர்னயா இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா தானியத்தை சேர்க்கிறவன். என்ன சேர்க்கிறவன்? தானியத்தை சேர்க்கிறவன். இப்படிதான் பாருங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம நேரா வார்த்தைக்குள்ள என்ன செய்யலாம்? கடந்து போகலாம். யோசேப்புடைய அந்த சரித்திரத்தை ஒரு கதை மாதிரி என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு மறுபடியும் சொல்றேன். யோசேப்பின் விசுவாசம். ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதே நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்து அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். எல்லாரும் அந்த பகுதியை கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? பாருங்க பாருங்க, இவன் பாருங்க, சிறு வயதா இருக்கும் பொழுது ஒரு 16 வயசு இல்ல 17 வயசு இருக்கும், வாலிப பிரயாசம். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற சகோதரனோட இருக்கிறான். இப்ப எகிப்துல இல்ல, அவன் கானான் தேசத்திலே தன் தகப்பனாகிய யாக்கோபோடும் அவருடைய சகோதரனோடும் இருக்கிறான். இப்பவா இவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அவனுக்கு அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரனோடு என்ன செய்கிறான்? பகிர்ந்து கொள்ளுகிறான். எப்படியாப்பட்ட சொப்பனம் பாருங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதில் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்கனவே பாருங்க, யோசேப்பு மேல சகோதரர் எப்படி இருக்கிறாங்க? பகை உணர்வோடு, எரிச்சலோடு, முறுமுறுப்போடு. இந்த சொப்பனம் சொன்னவன ஒரு இன்னும் என்ன சொப்பனம் வந்தது? அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் சொல்றான். என் சகோதரர்களே, எனக்கு வந்த சொப்பனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த, நம்ம எல்லாரும் வயலில் அறுகிறோம். வயல் என்ன பண்றோம்? அறுகிறோம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அறுத்தாச்சு, அறுத்து ஒவ்வொருத்தரும் கட்டிட்டு இருக்கிறோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னா, தன்னுடைய சகோதரிடத்தில் யோசேப்பு என்ன சொல்ல வருகிறான் என்றால், பின் நாட்களிலே நம்முடைய தேவன் உங்களை காட்டிலும் என்னை எப்படி வைக்க போகிறார்? உயர்வாக வைக்க போகிறார். நீங்கள் எனக்கு முன்பாக மரியாதை கொடுக்கிறவர்களாயும் என்னை வணங்குகிறவர்களாயும் என்னுடைய சொல் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாயும் இருப்பீர்கள் அப்படின்னு பாருங்க. இந்த சொப்பனத்துல அதான் அர்த்தம். ஏற்கனவே யோசேப்பு மேல பாருங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் ரூபன், சிமியோன், யூதா எல்லாருக்கும் என்னது? செபுலன், கோபம். உடனே பாருங்க, ஏன்னா நீ அவ்வளவு பெரிய ஆளா? நாங்க எல்லாம் உனக்கு மூத்தவங்க, உன்னை நாங்க பணியுமா? நீ எங்களுக்கு முன்னாடி பெரிய ஆளா இருந்துருவியா? நீ சொல்றதை கேட்டு நாங்க நடப்போமா? அப்படி பாருங்க. யோசேப்பு மேல இன்னும் பாருங்க எரிச்சல், முறுமுறுப்பு, பகை. ஆனால் யோசேப்பு தனக்கு கொடுத்த கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தை என்ன செய்தான் என்றால் உறுதியாக பற்றி கொண்டு அந்த சொப்பனம் நிறைவேறும்படி என்ன செய்கிறான்? அவன் விசுவாசிக்கிறான். ஆமனில போறீங்க, விசுவாசிக்கிறான். கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார். யோசேப்புக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு அவனை சுற்றி சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகள் இன்னும் மோசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் யோசேப்பு சூழ்நிலைகளை பார்க்கவில்லை.
கர்த்தர் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று என்ன செய்கிறான்? அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான்? விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறான். அதனால தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறான்னா, யோசேப்பின் விசுவாசம். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. நீங்களும் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசத்தினுடைய தன்மையை, விசுவாசத்தினுடைய செயல்பாடை சொல்லுகிறேன். விசுவாசம் எப்பொழுதும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை என்ன செய்யாது? பார்க்காது. என்ன பேர் ஆமென் சொல்ல போறீங்க? விசுவாசம் எப்பொழுதும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையோ பிரச்சனைகளையோ உபத்திரவத்தையோ என்ன செய்யாது? பார்க்காது. விசுவாசம் எப்பொழுதும் நேராக என்ன செய்யும்? அது பயணப்பட்டு கொண்டே இருக்கும். என்ன பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப பாருங்க, யோசேப்புக்கு அடுத்தடுத்து சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு. கவனிங்க தயவு செய்து. அடுத்தடுத்து சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பு பிடிச்சு சகோதரர் என்ன சொன்னா அடிக்கிறாங்க பாருங்க. ஆமா, ஒருத்தன் சொல்றான் இவன் கொன்னே படணும்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் சொல்றான் இவனை கொண்டு இவனுடைய ரத்த பலிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளாக கூடாது. அதனால இங்க இருக்கிற அந்த பெரிய குழிப்புல என்ன செஞ்சிடலாம்? இவனை தூக்கி போடலான்னு தூக்கி போட்டு அவன் வஸ்திரத்தை எடுத்து ஒரு பாருங்க, ஒரு விலங்குடைய ரத்தத்தை யோசேப்புடைய வஸ்திரத்துல தேய்ச்சி தகப்பட பேர் செய்யறாங்க, கொடுத்துறாங்க. தகப்பனே உங்களுடைய குமாரனை ஒரு துஷ்ட மிருகம் என்ன செய்தது? பீறி போட்டது. குளிக்க போட்டாங்களா? பாருங்க, ஒருத்தன் சொல்றான் பாருங்க, நம்முடைய சகோதரன் இப்படி என்ன பண்ணிட்டோம், குழிக்குள்ள போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறான். மற்றவங்களாம் பாருங்க, அதெல்லாம் வேதனைப்படாத, அவன் நமக்கு போட்டி, அவன் நமக்கு இழந்ததா இருப்பான், அவன் அப்படியே என்ன செய்ய கதை முடியட்டுன்னு சொல்லிட்டு குறிப்பிடாங்க பாருங்க. இன்னும் பாருங்க, மறுபடி பாருங்க என்ன செய்யறான் அவன் பாருங்க. அதான் பாருங்க அந்த ரத்த பாசம் சொல்றது. அவன் என்ன இருந்தா நம்முடைய சகோதரன் அப்படின்னு பாருங்க. இவங்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து மறுபடியும் யோசேப்பை குழிக்கிலிருந்து என்ன செய்கிறார்கள்? தூக்கி விட்டு ஒன்று செய்யலாம், இவனை என்ன செய்யலாம்? இங்க வருகிற எகிப்து வியாபாரிகள் கைகளில் என்ன செய்யலாம்? வித்து விடலாம். எத்தனை வெள்ளிக்காசு வித்துட்டாங்க? என்ன சொன்ன? எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளிக்காசு. இயேசுவுக்கு 30 வெள்ளிக்காசு. யோசேப்புக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளிக்காசு. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் இருக்கிற கதாநாயகர்கள், என்ன நாயகர்கள்? கதாநாயகர்கள். எத்தனையோ கதாநாயகர்கள் இருக்கிறாங்க பாருங்க பழைய ஏற்பாடுல. இதுல யோசேப்பு என்ற கதாநாயகனுடைய சரித்திரம் மட்டுமே இயேசுடைய சரித்திரத்துக்கு என்ன செய்யும்? ஒப்பிட்டு போகும். 100% ஒப்பிட்டு போகும். பழைய ஏற்பாடில் இருக்கிற கதாநாயகர்கள் எல்லோரும் யாரை பற்றி சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசுவை பற்றி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, பழைய ஏற்பாடில் இருக்கிற கதாநாயகர் சரித்திரத்தை எல்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அந்த சரித்திரத்துக்குள்ளே யாரை பற்றி சொல்லி இருக்கும் என்றால், பிரதான கதாநாயகர் யாரு? இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த யோசேப்பினுடைய சரித்திரம் மாத்திரம் 100% பிரதான ஆசாரியர் என்று, பிரதான கதாநாயகர் என்று சொல்லுகிற இயேசுவுக்கு அப்படியே என்ன செய்யும்? 100% ஒத்து போகும் பாருங்க. இப்ப எகிப்து வியாபாரி கைகள் வித்துட்டாங்க பாருங்க. சூழ்நிலை பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு. சுயாதீனா இருந்த யோசேப்பு இப்ப யாரா மாறிட்டான்? அடிமையா மாறிட்டான். சூழ்நிலை மாறிச்சா மாறலையா? ரொம்ப மோசமா. அங்க இன்னும் பாருங்க, இன்னும் போக சூழ்நிலை, செய்யாத தவறுக்கு தண்டனை, இன்னும் சூழ்நிலை மாறுது மோசமா. எங்க கொண்டு போட்டாங்க? சிறைச்சாலை. அது என்ன சிறைச்சாலை? யோசிப்பு போட்டாங்க, பாதாளத்தின் சிறைச்சாலை. என கூட்டு வரும்போது பாதாளத்தின், அதாவது சிறைச்சாலையில் 3வது அறையில இருக்கிற யோசேப்பை அழைத்து கொண்டு வாருங்கள். எத்தனாவது அறை? 3வது அறைனா பாதாளங்க. பாருங்கள், யோசேப்பினுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் யோசேப்பு கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வைத்திருந்த விசுவாசம் மாத்திரம் என்ன செய்யவில்லை? மாறவில்லை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உலகத்தில் இருக்கிறார், இந்த பூமியில் இருக்கிறார். இந்த உலகம் என்பது தற்காலிகமாக பிசாசுடைய கரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் உன்னை சுற்றி சில நேரங்கள் என்ன செய்யலாம்? சூழ்நிலைகள் மாறலாம். நீ விரும்பாத சூழ்நிலைகள் உண்டாகலாம். உன் குடும்பத்திலேயோ, குடும்பத்துக்கு வெளியேயோ, வேலை ஸ்தலத்திலேயோ, தொழில் ஸ்தலத்திலேயோ, இல்லை உன் பிள்ளைகளை சுற்றியோ முரண்பாடான சூழ்நிலைகள்.
முரண்பாடான காரியங்கள் என்ன செய்யலாம், எழும்பலாம். ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளை. ஆகையால் உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அந்த சூழ்நிலைகளை என்ன செய்ய விடக்கூடாது, பார்க்க விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? விசுவாசம் எப்பொழுதும் சூழ்நிலையை பார்க்காது. உனக்கு சுத்தி எப்படி குழப்பம் இருந்தாலும், எப்படி பிரச்சனை இருந்தாலும், எப்படியாப்பட்ட போராட்டம், எப்படியாப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் நீ அதை பார்க்காத. நீ விசுவாசி, நீ அதை பார்க்காத. கர்த்தரை பாரு, கர்த்தருடைய வார்த்தையை பாரு. யோசேப்பை போல உனக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்க்காமல் கர்த்தரை மாத்திரம் இந்த விசுவாசம் பார்க்கும்படியாக உன் ஆவிக்குரிய பயணம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். உன் கிறிஸ்தவ பயணம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 39:20. இருந்தான். அப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். அடுத்த வசனத்துக்கு அப்படியே கடந்து வரலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 41. யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே, பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள செய்வார் என்றார். பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளச் செய்வான். இதை நம்ம ஆரம்பத்தில் என்ன செஞ்சோம், பார்த்துட்டே வந்தோம் பாருங்க. யோசேப்பை குறித்து சூழ்நிலைகள் முரண்பாடாக இருக்கிறது. ஆனாலும் யோசேப்பு தொடர்ந்து தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசித்ததினாலே, அவனுடைய இருதயம் தேவனோடு ஒன்றாக கலந்து இருந்ததினாலே பாருங்க, தொடர்ந்து அவனுடைய பணியை திறம்பட என்ன செய்கிறார், செய்து கொண்டே வருகிறான். பாருங்கள், யோசேப்பு விசுவாசத்தில் சரியாக கட்டப்பட்டிருந்ததினாலே அவனிடத்தில் வந்த பொறுப்புகளை அவன் சரியாக என்ன செய்கிறான், செய்து முடிக்கிறான். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ பாருங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வேலையை போய் சொல்லும் போது, ப்ளீஸ் இப்போ எனக்கு மனசு சரியில்லை, அதனால இந்த வேலையை இப்போ என்னால் என்ன செய்ய முடியாது. எனக்கு மனசு சரியில்லை, மனசு போராட்டமா இருக்கு, அதனால இந்த காரியத்தை இப்போ உங்களுக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யலை. யோசிப்பு சொல்லு, பார்வோன் ராஜா முன்னாடி போய், ராஜாவே நான் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு களவாடி கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்லல. செய்யாத தப்புக்கு என்ன சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லல. சிறைச்சாலையிலே கிடந்ததுனால என் மனசு சரியில்லை, என் சரீரம் சோர்வா இருக்கு, பலவீனமா இருக்குன்னு சொல்லல. பாருங்க, அவன் எப்பொழுதும் பாருங்கள், அவன் இடைவிடாம கர்த்தரை விசுவாசிக்கிறான். இடைவிடாம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே அவனுடைய இருதயம் எப்பொழுது உற்சாகமாக இருக்கிறது, அவன் மனது எப்பொழுது உற்சாகம் இருக்கிறது, அவன் சரீரம் எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறது. இப்ப கொண்டு போய் பாருங்க, அவனுக்கு பாருங்க, ஏகப்பட்ட பிரச்சனை அவனை சுத்தி சூழ்ந்து இருக்கிறது. ராஜாவின் முன்பாக நிறுத்துகிறார்கள். நிறுத்தும் பொழுது ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அவன் என்ன செய்கிறான், பதில் சொல்லுகிறான். காரணம், யோசேப்பின் இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு என்ன செய்யப்பட்டிருந்தது, ஒன்றாக கலக்கப்பட்டிருந்தது. கவனிங்கள், கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நீ விசுவாசத்தில் எப்பொழுதும் நிலைத்திருந்தால், விசுவாசத்தில் யோசேப்பை போல எப்பொழுதும் உறுதியாக இருந்தால், உன் இருதயம் எப்பொழுதும் தேவனுடைய இருதயத்தோடு என்ன செய்யும், ஒன்றாக இணைக்கப்பட்டே இருக்கும். எந்த காரியத்தை நீ சரியாக செய்து முடிப்பான். அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவன் நீ செய்ய வேண்டியதை சரியாக, எந்த காரியமா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா நீ என்ன செய்வாய், செய்து முடித்து விடுவாய். ஒரு குழப்பமே என்ன செய்யாது, இருக்காது. வேகமா ஆதியாகமம் புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துக்கணும். யோசேப்பு அந்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பு சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். எல்லாரும் கவனிங்க. ஆதியாகமம் 42 6வது வசனத்தை நான் ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவத்தை ஆரம்பிச்சேன். ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் பாருங்க. வயல்வெளியில எல்லாரும் என்ன செய்யறாங்க,
தானியத்தை பாருங்க, அதாவது கதிரை அறுத்து கட்டுறாங்க. யோசேப்பினுடைய கதிர் என்ன செய்கிறது? ஆமா, உயர்ந்திருக்கிறது. மற்றவருடைய கதிர் எல்லாம் யோசேப்பினுடைய கதிரை வணங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சம்பவம் எங்க நடக்குது? ஆதியாகமம் 42:6. பாருங்க, யோசேப்பினுடைய விசுவாசம் பாருங்க. யோசேப்பை சுற்றி சூழ்நிலைகள் மாறாக இருந்து கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகள், அடுத்தடுத்து சூழ்நிலைகள் பாருங்க, புது புது சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மாறான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யோசேப்பு விசுவாசத்தை மாத்திரம் என்ன செய்யவில்லை? விடவில்லை. யோசேப்பு தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை, போராட்டத்தை, குழப்பத்தை, வேதனையை பெரிதாகவே என்ன செய்யவில்லை? எடுத்துக்கொள்ளவில்லை. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் நினைச்சுட்டே இருந்தான். இப்பவும் கர்த்தர் யாரோட இருக்கிறாரு? என் கூட தான் இருக்கு. ஆங்கில பாருங்க, அவங்க போட்டுட்டு பாருங்க. கர்த்தர் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தர் யார் கூட இருந்தாரு? அவனோடு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல யோசேப்பு யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்? கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அங்க விசுவாசம், யோசேப்பின் விசுவாசம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. யோசேப்புக்குள்ளே விசுவாசம் வேலை செய்கிறதுனாலே அந்த விசுவாசம் அவனை விடுவித்து 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 என்ன செய்கிறது? உயர்த்தி கொண்டே வருகிறது. ஆமென். உயர்த்தி கொண்டே வருகிறது. ஆகிய கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிரச்சனைகளை என்ன செய்யாது? பார்க்காது. உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சூழ்நிலை என்ன செய்யாது? பார்க்காது. உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி சூழ்நிலையை பார்க்காமல் இருக்கிறதோ, பிரச்சனையை பார்க்காமல் இருக்கிறதோ, அதே போல நீயும் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை என்ன செய்யக்கூடாது? ஆவியின் கண்களாலோ மனக்கண்களாலோ பார்க்கக்கூடாது. கவனியுங்கள், சரீர பிரகாரமான கண்கள் தவறான ஒரு ரிசல்ட்டை என்ன செய்துவிடும்? கொடுத்து விடும். இந்த மாம்ச கண்கள் சொல்லுவதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப பாருங்க, மாம்ச கண்களாலே யோசேப்பு பார்க்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனால் பகைக்கப்படுகிறான். தன் தகப்பனும் விட்டு பிரிக்கப்படுகிறான். தன் சொந்த தேசத்தை விட்டு, பட்டணத்தை விட்டு பிரிக்கப்படுகிறான். அடிமையாக்கப்படுகிறான். போத்திபார் வீட்டில் செய்யாத பாவத்துக்கு என்ன செய்கிறான்? தண்டனை அனுபவித்து சிறைச்சாலைக்குள் வருகிறான். அங்கேயும் என்ன செய்கிறான்? அவன் சூழ்நிலைகளை பார்க்காமல், தொடர்ந்து சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசத்தை அவன் செயல்படுத்தி கொண்டே இருந்ததினாலே ஒரு காலகட்டம் வரும் பொழுது கர்த்தர் யோசிப்பு என்ன செய்கிறான்? உயர்த்த ஆரம்பித்து விட்டார். ஒரு ஆனந்தல ஆமா, சிறைச்சாலையில பாருங்க, முதல் நாள் ராத்திரி பாருங்க கைதி, மறுநாள் காலையில் அவன் யாரு? எகிப்து தேசத்துக்கு யாரு? பிரதமர். ஒரு ஆனந்தல சூழ்நிலை எப்படி இருக்க, பிரச்சனை எப்படி இருக்க, உபத்திரம் எப்படி இருக்க, இந்த குறைவு மாறவே மாட்டீங்க, இந்த தேவை சந்திக்கவே மாட்டீங்க, இந்த ஜபத்துக்கு பதில் வரவே மாட்டீங்க. அதை பார்க்கவே பார்க்காத யோசேப்பு போல ஒரு ஆவியின் கண்கள் என்ன செய்யட்டும்? சீர்தூக்கி இருக்கட்டும். ஒரு மனக்கண்கள் என்ன செய்யட்டும்? சீர்தூக்கி இருக்கட்டும். யோசேப்புக்கு நல்லா தெரியும், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற அவரை நிச்சயமா என்ன செய்வார்? உயர்த்துவார். ஒரு ஆண்டுகள் யோசேப்புக்கு நல்லா தெரியும், இந்த எகிப்துக்கு கொண்டு வந்ததே கர்த்தரின் நோக்கத்துக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, அவன் பிளான் பண்ணிட்டான். காரணம் இல்லாம கர்த்தர் இந்த எகிப்து தேசத்துக்கு என்ன செய்யல? என்ன கொண்டு வரல. ஒரு காரணத்தோட தான் கொண்டு வந்திருக்கிறார். ஏற்ற வேலை வரும் பொழுது எதுக்கு இந்த எகிப்து தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? நிறைவேற்றுவார். இப்ப பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு இப்ப யாரா இருக்கிறான்? பிரதமர். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். பார்வோன் ராஜா யோசேப்பை பார்த்து சொல்றான், யோசேப்பே, உன்னில் மாத்திரம் நான் பெரியவன். அவ்வளவுதான். எப்படி? உன்னில் மாத்திரம் நான் பெரியவன். ஆனா தேசத்தில் இருக்கிறவர்கள் உன்னுடைய உத்தரவு இல்லாமல்
கைகளையும் அசைக்க முடியாது, கால்களையும் அசைக்க முடியாது. எப்படியாப்பட்ட அதிகாரம் பாருங்க, எப்படியாப்பட்ட அதிகாரம் பாருங்க, எப்படியாப்பட்ட அதிகாரம் பாருங்க. எகிப்து தேசத்தில் மிக கொடுமையான பஞ்சம். 7 வருஷத்தை 2ஆ பிரிக்கணும் பாருங்க. 3 வருஷம் பஞ்சம், அடுத்து 3 வருஷம் கொடுமையான பஞ்சம். எகிப்திலையும் பஞ்சம் வந்துருச்சு, சுத்தி இருக்கிற எல்லா தேசத்திலையும் பஞ்சம். இப்ப கானான் தேசத்துல இருக்கிற யாக்கோபு அவருடைய குமாரர்களை அழைத்து, நீங்களும் நானும் பஞ்சத்தில் சாகாதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் எகிப்தில் போய் என்ன செய்யுங்கள், தானியம் விலைக்கு பெற்றுக்கொண்டு வாருங்கள், பணம் கொடுத்து தானியம் பெற்றுக்கொண்டு வாருங்கள். அப்படி பாருங்க. பென்யமீனை மாத்திரம் யாக்கோபு தன்னோடு வைத்துக் கொண்டு மற்ற குமாரர்கள் எல்லாரையும் பாருங்க பணம் கொடுத்து கழுதையோட பாருங்க எகிப்துக்கு அனுப்பிட்டான். நல்லா கவனிங்க. இப்போ யாக்கோபுடைய மற்ற குமாரர்கள், நல்லா கவனிங்க, யாக்கோபுடைய மற்ற குமாரர்கள் இப்போ பார்வோன் அரண்மனைக்குள்ள யாருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க, யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பாருங்க, நின்று என்ன தெரியுமா செய்யறாங்க, நல்லா கவனிங்க. இப்ப இதுல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது யோசேப்பு, இவருடைய சகோதரன். ஆனால் அவங்களுக்கு பாருங்க, இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது நம்முடைய சகோதரன் யோசேப்புன்னு தெரியல. ஏன்னா அவன் புருவம் எல்லாம் போட்டு ஆளே வேற மாதிரி இருக்கிறான். இவங்க போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்படியே என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. பாருங்க, வணங்குறாங்க. நல்லா கவனிங்க. எகிப்து தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் தெரியும் இந்த யோசேப்புக்கு பார்வோன் ராஜா என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்து தேசத்திலே இந்த யோசேப்பு தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், அதிகாரம் படைத்தவன். அந்த செய்தி யாருக்கு தெரியும், யோசேப்புடைய சகோதரருக்கு தெரியும். அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க, வந்த உடனே பாருங்க பணிகிறாங்க. மறுபடியும் பாருங்க அந்த வசனத்தை, ஆதியாகமம் 42:6. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியா இருந்தான். இந்த இடத்துல அதிபதினே போட்டுருக்குங்க. அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான், அதாவது தானியத்தை விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை என்ன செய்தார்கள், வழங்கினான். ஆமாம், நான் ஆரம்பத்துல சொன்ன வசனங்கள் நிறைவேறிச்சா? ஒரு ஆணுங்கள் இல்ல, யோசேப்பின் விசுவாசம், யோசேப்புடைய விசுவாசம் இப்ப யோசேப்பை பார்த்து எப்படி உயர்த்திருக்கு பாரு. ஒரு ஆணுங்கள் இல்ல, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, மறுபடியும் சொல்லுகிறேன், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நீ பார்க்காது, அந்த சூழ்நிலை நிரந்தரம் என்று எண்ணாது. சுற்றி இருக்கிற குழப்பம், போராட்டம், குறைவு, இதை நீ பார்க்காதே, அது நிரந்தரம் என்று எண்ணாதே. அவைகள் தற்காலிகமானது என்று நீ முதலாவது உனக்குள் விசுவாசிக்க தொடங்கு. யோசேப்பை போல உன் விசுவாசத்தை நீ உறுதியாக இரு. யோசேப்பை போல நீ என்ன செய், உன் விசுவாசத்தை வெளிப்படுத்து. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது சீக்கிரமாக யோசேப்பை கர்த்தர் தூக்கி உயர்த்தினது போல உன்னையும் என்ன செய்வார், கர்த்தர் தூக்கி உயர்த்தினார். ஆமென். நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். வேகமா இங்க ஒரு சில வசனம் வேகமா எடுத்துக்குவோம். ஆதியாகமம் புத்தகம் 45 அதிகாரம், ஆதியாகமம் 45 5வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரைக்கும் சத்தமா வேண்டாம், வேண்டாம். இருக்கும் வம்சம்
பார்ப்பதற்கும் தேவன் என்னை ஆ, உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அனுப்பினார். ஆதலால் ஆ, நீங்கள் அல்ல தேவனே என்னை ஆ. உங்களுக்கு அனுப்பினார். அனுப்பி என்னை பார்வோனுக்கு ஆ, தகப்பனாகவும் ஆ, அவர் குடும்பம் அனைத்திற்கும் ஆ, கர்த்தனாகவும் ஆ, எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆ, அதிபதியாகவும் வைத்தார். வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் ஆ, என் தகப்பனிடத்தில் போய் போய் தேவன் என்னை ஆ. எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக ஆ, என்னிடத்தில் வாரும் வாரும் தாமதிக்க வேண்டாம். தாமதிக்க வேண்டாம். நீரும் ஆ, உம்முடைய பிள்ளைகளும் ஆ, அவர்களுடைய பிள்ளைகளும் ஆ, உம்முடைய ஆடு மாடுகளோடும் ஆ, உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் ஆ, தேசேன் நாட்டில் கோசே நாட்டில் ஆ, வாசம் பண்ணி ஆ, என் சமீபத்தில் இருக்கலாம். என் சமீபத்தில் இருக்கலாம். பாருங்க, இப்ப யோசேப்பை சுற்றி முரண்பாடான சூழ்நிலை இருந்ததா? இப்ப இருக்கா? இந்த இடத்துல யோசேப்பை சுற்றி இப்ப பிரச்சனை இருந்ததா? இப்ப யோசேப்பை சுற்றி போராட்டம் இருந்ததா? குறைவு இருந்ததா? எல்லாம் மாறிடுச்சு. காரணம், இப்படி மாறுறதுக்கும் இப்படியாப்பட்ட ஸ்தானம் இப்படியாப்பட்ட இடத்துக்கும் வருவதற்கும் யோசேப்பு ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து என்ன செய்து கொண்டு வந்தான் என்றால், கர்த்தர் பேரிலும் கர்த்தருடைய வார்த்தையின் பேரும் எப்படி இருந்தான்? விசுவாசம் உள்ளவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசம். இப்போ ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவருடைய சகோதரிடத்தில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் தான் உங்களுடைய சகோதரன் யோசேப்பு. 20 வெள்ளி காசுக்கு எகிப்து வியாபாரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரன் யோசேப்புன்னா. அப்புறம் நடக்கிற நிறைய சம்பவம் நடக்கும், நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்ப யோசிப்பு என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்களா இந்த எகிப்துக்கு என்ன செய்யல, அனுப்பல, கர்த்தர் தான் என்னை என்ன செஞ்சாரு, அனுப்பினார். ஒரு காலம் வரும், பஞ்சம் வரும். அப்படி பஞ்சம் வரும் பொழுது உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் என்ன செய்ய வேண்டும், நான் போஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் இவைகள் எல்லாம் தேவ சித்தத்தின்படிதான் என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. பாருங்க, இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. யோசேப்புடைய சகோதரர்கள், அதாவது பென்யமீனை தவிர மற்ற எல்லோருமே யோசேப்புக்கு இடையூறு செய்தார்கள், தீமை செய்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை துன்பப்படுத்தினார்கள். இவ்வளவு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு அவங்கள பார்த்து என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான், என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால். இப்ப எகிப்துல நான் பெரிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க இப்ப பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஐயோ, யோசேப்புக்கு நம்ம ஆரம்ப நாட்கள் தீமை செஞ்சிட்டோமே, உபத்திரத்தை கொடுத்தமே, அவனை வேதனைப்படுத்தணுமே, அவனை காயப்படுத்தணுமே, அவனை அடிமையா வித்து போட்டோமே. அப்படி நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அதையெல்லாம் நீங்க எனக்கு செஞ்சதுனாலதான் இப்ப எகிப்து தேசத்துல கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு யாராவது உங்களை இழந்து பண்ணலாம், யாராவது உங்களை வேதனைப்படுத்தலாம், யாராவது உங்களை காயப்படுத்தலாம், யாராவது உங்களுக்கு நஷ்டம் வரணும், உங்களுக்கு கஷ்டம் வரும்னு நினைக்கலாம், யாராவது உங்களுக்கு தீமை செய்யலாம். அதை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலையே படாதீங்க, அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க. ஆமா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடினா கர்த்தர் நிச்சயமா யோசேப்பை போல என்ன செஞ்சுவாரு, உயர்த்திடுவார். ஒரு ஆள் சொல்லுங்களேன், உயர்த்திடுவார். யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்திடுவார். அதனால நான் அவங்கள பார்த்து முறுமுறுக்க மாட்டேன், அவங்க மேல நான் எரிச்சல் அடைய மாட்டேன். இவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை உயர்த்தும் பொழுது அவங்களை திருப்பி போய் நான் பழிவாங்க மாட்டேன். சமயம் கிடைத்தால் அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், உதவியாக இருப்பேன், உதவி செய்வேன், தோல் கொடுப்பேன். எதை பேர் அமைஞ்சல போறீங்க? இப்ப பாருங்க, யோசேப்பு மாத்திரம் நினைச்சிருந்தா அவனுக்கு இருந்த பதவி, அவனுக்கு இருந்த அதிகாரம்
இவன் சகோதரர் தூக்கி எங்க போட்டுக்கலாம்? சிறைச்சாலையில போட்டுக்கலாம். அதோடவா அடுத்து என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாரும் என்ன தண்டனை கொடுத்திருக்கலாம்? மரண தண்டனை கொடுத்திருக்கலாம். பாருங்கள், தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? வெளிப்படுது. ஒரு ஆமென். நீ விசுவாசத்தில் நடந்தால் உன்னிலிருந்து தேவ அன்பு வெளிப்படும். நீ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் உன்னிலிருந்து மன்னிக்கிற சுபாவம் வெளிப்படும். நீ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் மற்றவங்களுக்கு நீ இரக்கம் பாராட்டுவார், மற்றவர்களுக்கு நீ தயவா என்ன செய்வார்? இறங்கி வருவார். இதோட ஆமென் போறீங்க. ஒரே வருஷம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 41 38 இருந்து 44 வரைக்கும். அப்பொழுது பார்வோன் ஆ தன் ஊழியக்காரரை நோக்கி, நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல ஆ வேறு ஒருவன் உண்டோ உண்டோ என்றான். என்றான். வாசிங்க. பின்பு பார்வோன் ஆ யோசேப்பை நோக்கி, நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் ஆ உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ஆ உன்னைப் போல ஆ விவேகமும் ஆ ஞானமும் உள்ளவன் ஆ வேறு ஒருவனும் இல்லை. இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். இருப்பா. உன் வாக்கின்படியே ஆ என் ஜனங்கள் எல்லோரும் ஆ அடங்கி நடக்கிறார்கள். ஆ சிங்காசனத்தில் மாத்திரமல்ல, ஆ உன்னிடம் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நோக்கி பார், எகிப்து தேசம் முழுவதையும் உனக்கு அதிகாரியாக்கினேன் ஆ என்று சொல்லி, சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை ஆ கழற்றி, கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னுக்கு தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு, கூர்வித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆ அவனை அதிகாரியாக்கினார். ஆ பின்னும் பார்வோன் ஆ யோசேப்பை நோக்கி, நோக்கி நான் பார்வோன், பார்வோன் ஆனாலும் ஆ எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஆ ஒருவரும் உன் உத்தரவில்லாமல் ஆ தன் கையையாவது ஆ தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றார். என்றான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிடுறேன். பாருங்க எப்படி சூழ்நிலை மாறிடுச்சு பாருங்க. யோசேப்பினுடைய தொடர் விசுவாசம் இப்ப யோசேப்பை கொண்டு போய் எங்க உட்கார வச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை நீ குறைவுல இருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கையில வசதி வாய்ப்பு கூட குறைவா இருக்கலாம், ஒருவேளை உன்னை யாரும் மதிக்காத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம், அநேகர் உன்னை புறக்கணிக்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம். அதை நீ ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், பார்க்கவே வேண்டாம். யோசேப்பை போல தொடர்ந்து கர்த்தரை தன்னுடைய வசனத்தையும் நீ விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை உயர்த்தி எங்க அமர வைப்பார்? உச்சி உட்கார வைப்பார். ஒரு ஆண்டு உயர்த்தி உச்சி வைத்து விடுவார். கர்த்தருக்கு பிரியமான தேவகணமே, வேத புஸ்தகத்துல ஒரே சம்பவத்தை மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். பாருங்க, எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். திஸ்பியனாகிய எலிஷா. திஸ்பியன் கவனிங்க. திஸ்பியன் என்றால் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்றாருன்னா, உன்னை கொண்டு போய் உயர்ந்த கண்மலையில போய் என்ன செய்வேன்? நிறுத்துவேன். எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? மோசேய நிறுத்தின அதே கண்மலையில கொண்டு போன என்ன செய்வேன்? நிறுத்துவேன். கவனியுங்கள். ஆகையால் வெளிப்பிரகாரமாக நீங்கள் பார்த்து ஒரு முடிவுக்கு என்ன செய்து விடாதீர்கள், வந்து விடாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்குள் விசேஷமானவர் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிவிடும்? விசேஷமான வாழ்க்கை. ஆங்கில படிங்க. உங்கள் வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கையாய் மாறிவிடும். நீங்கள் விசேஷமான பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒன்று கூட குறைவில்லைங்க. யோசேப்புக்கு அரண்மனையில் இருக்கிற ஒன்று கூட குறை
குறைவில்லை, ஒண்ணு கூட குறைவில்லை. சிறைச்சாலைகள் இப்படி பட்னியா இருப்பான். இவ்வளவு காரணம் என்னன்னா அவருடைய விசுவாசம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் கிடைப்பான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் எலிஷா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எலிஷாவே நீ எல்லாவற்றையும் இழந்தவனா இருக்கலாம், கவலைப்படாத. என் தாசனாகிய மோசேயை நிறுத்தின அதே கண்மலையில கொண்டு போய் என்ன செய்ய உடனே நிறுத்தி உடனே கனப்படுத்துவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ கீழே இருக்கிற நினைக்கிற எலிசா, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? உயர்த்த போறேன், உயர்த்த போறேன். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் தொடர்ந்து கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தில் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவனை மகிமை உள்ளவனாய் மாற்றினது போல, நீங்கள் இருக்கிற பகுதியிலே, நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே, நீங்கள் இருக்கிற மாநிலத்திலே, நீங்கள் இருக்கிற தேசத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உங்கள் பேரை என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவார். நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.